வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை இப்படி இருக்க போது தான் எப்போதுமே சொல்கிறதான். லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் சொல்லுவோம், அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் ஒன்றை சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து உங்களுடைய தசா புத்தி அந்தரங்கள் என்ன நடக்குதோ அதை நோட் பண்ணி வச்சு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கடைசியாக டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ஸோ கன்னி ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களது ராசி அதிபதி புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா 7லிருந்து அது நீச்சமாக இருக்கும்போது கணவன் மனைவியினோட தேவையில்லாத தகாத வார்த்தைகளோ பிரயோகங்களோனால் மனக்காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, பார்ட்னர்ஷிப் நடுவில் வந்து மனக்காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. தேவையில்லாத ஒரு ஆள்கிட்ட போய் டீல் பண்ணிட்டு அதனால் நான் சின்ன சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். 2 மற்றும் 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உச்சமாக இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், குடும்பத்துக்கு தேவையான ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இது நல்ல விஷயம் தாங்க. அது மட்டும் சில பேருக்கு வந்து வேலையில் வந்து ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புனா கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தாங்க. அதுக்கப்புறம் வந்து பெரிய கடன் கேட்டதுன்னா கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 3 8ஆம் அதிபதியான செவ்வாய், 3 8ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும். வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு கமிட்மெண்ட்டை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் மண்டை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். கடன் வந்து நமக்கு தேவையான விஷயத்துக்கு தேவைப்பட்டால் கடன் வாங்க, தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு கடன் வாங்கி நீங்கள் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து 4ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாயார் மற்றும் சம்மந்தமான விஷயம் மற்றும் குருனாலே உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி வந்து மனைவி சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸுகள் இருக்கும். டே டு டே லைஃப்பில் வந்து பின்னாடி திட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பேராசைப்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு நிலபுலன்களை பற்றியோ உள்ள ஒரு நான் எப்படி ஒன்று இப்படி ஒன்று சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கனவுகளோடைய வந்து போனீங்கன்னா அதில் வந்து சின்ன ஏமாற்றங்கள் வரும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல வெற்றிகள் தெரிவிக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 6ல் உள்ள சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராவடி நல்ல ஒரு வெற்றிகளையும் நல்ல லாபங்களையும் கொடுத்துரும். வேலை சம்பந்தமான தொழில் வேலை செய்பவர்களுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கணவன் மனைவி நடுவில் தேவையில்லாத ஒரு தர்க்கங்கள் ஒரு சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம ஏதோ பேசப்போய் ஏதோ இதாகிடும். ஸோ அவங்க குடும்பத்தை நீங்கள் திட்டது, இவங்க குடும்பத்தை பற்றி அவங்க திட்டதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 6ல் இருக்கும்போது வேலை செய்கிற இடங்களில் வந்து தேவையில்லாத ஒரு மனக்கலக்கங்களையோ டென்ஷனையோ ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் காம்ப்ரமைஸாக ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு போங்க, ஓகேங்களா? ஸோ வந்து இது என்ன சொல்லுவேன்னா, தேவையில்லாத ரொம்ப வழக்கு வருதுன்னா அன்றைக்கி கம்முன்னு இருந்தது நல்லதுங்க. ஸோ தேவையில்லாம் போய் பேசினது நமக்கு பிரச்சனை வரும். பேசாமல் அப்படியே கம்முன்னு இருக்குது, எல்லாமே சிறப்பாக இருக்கும். 9ஆம் அதிபதி, ஸோ 9ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா 7ல் வந்து உச்சமாக இருக்கும்போது தந்தை அந்த சொத்துக்கெல்லாம் நல்ல பெரும் பணம் வருது, அப்பாவுக்கு வர வேண்டிய ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் தாங்க. 10ஆம் அதிபதி வந்து கொஞ்சம் வந்து புதனில் வந்து 7ல் வந்து வக்கரமாக இருக்கும்போது கஸ்டமர் வருவாங்க, எல்லாமே வியாபாரமே நடந்தாலும் பணம் வந்து கைக்கு வரதும் கொஞ்சம் டிலே இருக்கிறதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா வந்து வக்கரமான கிரகங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக கொடுக்கும். மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான். ஸோ இதுவரை பார்த்தீங்கன்னா புது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கு வந்து கன்னி லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கிறது தான் எப்படி இருக்கும் அப்படின்னா, சூரியன் உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும், ரொம்ப கவனமாக இருக்கணும். பிரச்சனைகள் உங்களை தேடி வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஏன்னா வந்து அதில் வந்து ஒரு பிரச்சனைகள் போது சூரியன் வந்து கேது வந்து உங்களுக்கு லக்னத்திலே இருக்கும்போது முதலாளிகள் சட்ட ரீதியான விஷயங்கள் லீகல் இஷ்யூஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நல்ல லாபங்கள், நல்ல வெற்றிகள், நல்ல ஒரு பெரிய ஒரு வந்து செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 6ல் இருக்கிறது வந்து ரொம்ப டென்ஷனையும் ஒரு பெரிய ஒரு பதப்பத்தையும் கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் தசாபத்தி அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேலை செய்கிற இடங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் தான் பார்த்து நடந்துங்க. அதே ஒரு கனி லக்னமாக வந்து ராகு தசாபத்தி அந்த ராகு வந்து 7ல் இருந்து அது புதனுடைய சாரத்தில் வந்து நீச்சமாகும்போது நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுற ஆள் வந்து நம்மளை தப்பாக எடுத்துக்கிறது, கொஞ்சம் வந்து நம்மளை வந்து மன காயப்படுற மாதிரி பேசுறதுக்கான ரொம்ப கவனம். கணவன் மனைவிகளில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. அதை எதாவது பேசினா கூட ஒழிஞ்சு போகுதுன்னு சொல்லி விட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கனி லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும். ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் உள்ளார். ஸோ 8ல் வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது பெரிய ஒரு பணம் சம்பந்தமான விஷயங்கள், சின்ன சின்ன மன உளைச்சல்கள் இருக்கும். ஆனால் பெரும் பணம் வருமானம் கண்டிப்பாக வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. வீடுகள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களாக ஏதாச்சும் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். தாயாருக்கும் உங்களுக்கும் வந்து தேவையில்லாத தர்க்கங்களோ வாக்குவாதங்களோ வருவதற்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ஏன்னா அது வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது கொஞ்சம் இடடம் விட்டுருவாங்க, கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஏன்னா குரு தசை புத்தி அந்தரம் நடக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ கன்னி லக்னமாக வந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா சனி வந்து 5 6ஆம் அதிபதி 6ல் ஆட்சி பெற்று அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல். ஏன்னா வந்து வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ வேலையில் வந்து நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ண போய் அது வந்து நம்ம பாராட்டுவாங்க, அது பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க, கடைசியில் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ஏதாச்சும் சொல்லி வந்து திட்டுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எது சொன்னாலும் ஆல் இந்த கேம் சொல்லி நம்ம வந்து அப்படியே கடந்து போக பார்க்கணும், போய் வாக்குவாதங்களையும் சண்டைகளையும் வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னம் வந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து 7ல் வந்து வக்கரமாக இருக்கிறது வந்து ஒரு மன உளைச்சலும் மன காயங்களையும் ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கு தேவையில்லாத வாக்குவாதங்களை ஏற்படுத்தும் காரணம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா அவங்க எதாவது பேசிடுவாங்க, அதனால் வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரும். ஸோ அதனால் பார்த்து நடந்துக்கோங்க. அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த கேது வந்து சந்திரனுடைய சார்ந்து நல்ல லாபங்களை நோக்கி மனம் செல்லும். பட் இருந்தாலும் வந்து நிறைய கேள்விகள், நிறைய குடைச்சல், மண்டையில் வந்து மிக்ஸி ஓடுறதை வந்து தவிர்க்க முடியாது. ஒரு பெரிய லாபம் வரலைங்கிற இயக்கங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. இதுக்கு என்ன பண்ணலாம்னா துர்கை வழிபாடு. ஸோ துர்கை வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல வளர்ச்சி கண்டிப்பாக கொடுத்துருங்க. கன்னி லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி மற்றும் உங்களுக்கு 2ஆம் அதிபதியாக இருக்கும்போது அவது வந்து உச்சமாக 7ல் இருக்கும்போது நல்ல லாபம், நல்ல ஏற்றணும், குடும்பத்திற்கு தேவையான ஒரு பெரும் பணத்தை கொடுப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றங்கள்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8ஆம் அதிபதி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம ரொம்ப வந்து ஃபெட்டப் ஆகிறவர் நிறைய பேர் பார்க்குறோம். ஸோ அஷ்டமாதிபதி தசை வந்து அப்படி ஆகுமா அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுங்க. அது வந்து நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து சில நேரங்கள் வந்து எல்லாமே நமக்கு கை தூக்கி விட்ட சில சம்பவங்களும் நடக்கும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒருத்தருக்கு வந்து ஒரு அஷ்டமாதிபதி திசை நடக்குதுன்னு வச்சுக்கோமே, அதோடைய நட்சத்திராதிபதி ஒரு கிரகம் இருந்து அது வந்து 7 நின்றுச்சுன்னா அந்த 8ஆம் இடம் வந்து வேலையை செய்யாது. ஸோ அது வந்து நிறைய பேர் தெரியாது. சில பேர் வந்து அப்படியே பார்த்தா இல்லைங்க அஷ்டமாதிபதி ரொம்ப கஷ்டமாக இருக்குது காட்டிட்டுருவாங்க. அதே மாதிரி திதி சூன்யம். ஸோ திதி சூன்ய ராசிகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரகங்கள் வந்து தசாபுத்தி நடத்தும் போது கொஞ்சம் அப்படி இருக்கும். அது கூட பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அது எதை பாதிக்கும்னா அது வந்து குழந்தை பிறப்பை தான் பாதிக்க முடியும், மற்றபடி வேறு எதையும் பாதிக்காது. ஸோ அதனால் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஒவ்வொரு ப்ரிகாஷன்ஸும் ஒவ்வொரு விஷயமும் தான் இருக்கிறத வழியே எல்லாமே வந்து அப்படியே நெகட்டிவாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடகத்துக்கு வந்து அஷ்டம சனி நடந்துட்டுருக்குங்க. ஸோ அஷ்டம சனின்னும் போது ஐயோ பயங்கர கஷ்டங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா அதே சனி 8ல் இருக்கிற சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது குருவுடைய நட்சத்திரம் அங்கே இருக்குது. ஸோ பூரட்டாதி நட்சத்திரத்தில் அது வந்து ட்ராவல் பண்ணும்போது அந்த குரு வந்து மே 1ஆம் தேதியிலேருந்து 11ல் வரப்போதுங்க. இந்த 8-11 வேலை செய்யும்போது வந்து ஒரு பெரிய விபரீத ராஜயோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்த போதுங்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை. ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய விபரீத ராஜயோகம் இந்த ராசி கிடைக்குது. அந்த மாதிரி தான் பார்க்கணும். ஏன்னா வந்து ஒரு 8ல் இருக்க கிரகம் வந்து டோட்டலாக வந்து கெடுதல் பண்ணுமா, கெடுதல்லாம் பண்ணாது. சில பேர் பெரிய பெரிய யோகங்களை கொடுத்துரும். சில ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா 8ல் ஒரு கிரகம் உதாரணம் சொல்லப்போனால் ஒரு ஜாதகத்தில் பார்த்தேன், குரு திசை நடத்துதுங்க. ஸோ அவர் ஒரு மேஷ லக்னக்காரர். மேஷ லக்னக்காரருக்கு வந்து குரு வந்து 8ல் உட்காந்து விருச்சிகத்தில், ஆனால் சனியோட நட்சத்திரத்துலேருந்து சனி வந்து 11ல் உட்காந்துங்க. அவர் அடிச்சிக்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு இன்கம் இருக்குது, நல்ல செம்மையாக இருக்கார். அது விபரீத அவரோட டேலண்ட்டுக்கு மேலே வந்து ஒரு பெரிய பணத்தை அள்ளி கொடுத்தது. அதனால் வந்து விபரீத ராஜயோகம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ 8-11 சம்மந்தப்படும் போது பெரிய ராஜயோகங்கள் இருக்குது. அதனால் வந்து மன உளைச்சலே படாதீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கிரக ட்ராவலில் வந்து சில நேரங்கள் வந்து 8 வேலை செய்யாமையும் போகிறது உண்டு. ஸோ அதனால் வந்து 8ல் இருக்குன்னு சொல்லி பிளைண்டாக பார்த்துட்டு டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் ராசிக்கு 8ல் இருக்கிறத பற்றிலாம் வந்து நம்ம ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு இதுதான் டிப் ஆஃப் த வீக்கு. ஏன்னா வந்து அதுக்கான விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்து முடிவெடுங்க. ஏன்னா நிறைய பேர் நான் பார்க்குறேன், ஐயோ அஷ்டம சனி ரொம்ப டென்ஷன். இப்போ அஷ்டம சனிக்கு வந்து மே 1ஆம் தேதி பார்த்தா கடக ராசிக்காரர்களுக்கு வந்து பெரிய ஒரு லாபங்கள் அள்ளி கொடுத்துரும். கடக ராசிக்கார் கடக லக்னக்காரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அது சனி தசா புத்தி அந்த நடக்குது பாருங்கள், அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய யோகங்களையும் பெரிய வருமானங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ பெரிய லாபங்கள் வரும். ஸோ அதனால் வந்து ஒரு திசையையோ புத்தியையோ பிளைண்டாக இந்த மாதிரி தான் இருக்குது இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு உட்காந்து ஒவ்வொன்று அழுவுறதை விட்டுட்டு அது நிறைய விஷயங்கள் இருக்குது. கோச்சாரத்தை வந்து அள்ளி கொடுத்து எனக்கு தெரிஞ்சு வந்து கோச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் வெறும் 6 மாதத்தில் கிட்டத்தட்ட வந்து 15-20 கோடி ரூபா சம்பாதிச்சாருங்க. ஸோ அந்த மாதிரி விபரீத ராஜவங்களை அள்ளி கொடுத்துரும். அதனால் வந்து எதையுமே பிளைண்டாக வந்து நினச்சிட்டு அழணும்னு அவசியம் கிடையாது சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.